கிடைக்கும்? 1 ரூபா 2 ரூபா தான் கிடைக்கும். அப்ப பிச்சைக்காரனே நினைப்பான், என்னடா கடவுளே இங்க கோயிலுக்கு முன்னாடி இருக்கு, ஆனா 1 ரூபா 2 ரூபா தான் நம்ம தட்டுல விழுகுதுன்னு. அதே பிச்சைக்காரன் எங்க பாருக்கு முன்னாடி உட்கார்ந்து பார்க்கட்டும், 50 100 சரக்குக்கு சைடிஸ் அது இதுன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்? அப்பதான் அவனே நினைப்பான், கடவுள் அங்க இல்ல இங்க இருக்காருன்னு. அப்பனா உங்கள்ட்ட உண்மையை வாங்கன்னா ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கி கொடுத்தா நீங்க உண்மையை சொல்லிடுவீங்க. ஏன் நீங்க வீட்டுக்கு வந்தாவே உண்மையை சொல்லிடுவீங்களே? செல்லம், சரி நீ எங்க தூங்குவ? இல்ல நல்லா பேசிக்கிட்டு இருக்கீல்ல, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டா கோச்சிக்க மாட்டீல்ல? என்னது? உன்கிட்ட ஒன்னு கேட்டா உனக்கு கோச்சிக்க மாட்டீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு இது சும்மா கேளு. இது வருதா? எது வருதா? அதான் தாது. தாது இதுனா இந்த இப்படி எல்லாம் மண் இல்ல. நான் என்ன பண்ணேன்? நாட்டியம். அதத்தான் இப்படி சொல்லி காட்டுறியா? ஓ மோரகட்டே பாரு, மோரகட்டே. ஏன் மேல உட்காருங்க. ஏப்பா வாங்கப்பா. நான் வியாபாரம் பண்றேங்க. என்னப்பா நீங்களும் வித்துக்கிட்டு இருக்கீங்களே? வியாபாரமா பிசினஸா? என்ன பிசினஸ் பண்றீங்க? வியாபாரம் பண்றேன். எல்னியா? அட வேற ஏதாவது வியாபாரம் பண்ணுமா? அதெல்லாம் முடியாது. சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் வியாபாரம் பண்ண. சரி நீ எல்னியா வியாபாரம் பண்ணு. சூழ்நிலை சிச்சுவேஷன் அனுசரிச்சு நான் போற ஆளு. ஏன்னா என் முன்னாடி 2 நிக்குது, அது என்னது? புதுக்கோட்டை சங்கத்திலேயே அசிங்கம் பேசாத ஒரு பப்புன் டான்ஸ் யாருன்னா நான் தான். பப்புன் செய்யறதோட சரி. ஏன் அசிங்கம் செய்யறதுன்னா என்ன அசிங்கம் சொல்லுங்க? எல்லாம் என்ன அசிங்கம்? அசிங்கம்னு தெரிஞ்சு நீங்க செய்யாம இருக்க போறீங்களா? எங்க அப்பாவை எதிர்த்து பேசாத. இல்ல நான் தான் கேக்குறேன், அசிங்கம்னு தெரிஞ்சு நீங்க செய்யாம இருக்க போறீங்களா? செய்யாம இருக்க மாட்டீங்களா? அப்புறம் என்ன பேசாம? அப்புறம் அசிங்கம்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் தெய்வம் யா தெய்வம். போடு இப்ப. நீ ரொம்ப பேசுற. நான் 7 வயசுல எள்ளி வித்தவ. நான் 7 வயசுல எள்ளி வித்தவ. 14 வயசுல எனக்கு நின்னவ. ஏழப்பட காரணக்கும் மெலவடி காரணக்கும் ஏழப்பட காரணக்கும் மெலவடி காரணக்கும் ஐயா செவ்வலனி ஐயா குண்டலனி ஐயா செவ்வலனி ஐயா குண்டலனி நான் விக்கிறது எள்ளி வரும். நீங்க என்ன விக்கிறீங்க? ஐயா தயவு செய்து என்ன பற்றி ஆத்தாலாம் உட்காந்துருக்கீங்க. என்னடா குடிக்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னதான் மேடைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு பேசினாலும் உண்மையான விஷயம் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிங்க, உங்களை குடிக்க வேணாம்னு சொல்கிற அளவுக்கு உரிமை கிடையாது. ஆனால் இந்த மஞ்சக்காமாலைங்கிற ஒரு வியாதி மட்டும் நம்ம உடம்புல வர வரையும் எவ்வளோ வேணாலும் குடிங்க. மஞ்சக்காமாலை வந்துச்சுன்னா தயவு செய்து குடிக்கிறதே விட்டுருங்க. ஏன் மஞ்சக்காமலைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஏன்னா அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. எப்படியா சொல்ற? பொண்டாட்டிக்கு எப்படி புருஷனை பிடிக்காத க்ளோஸ் பண்ணிடும், அது மாதிரி மஞ்சக்காமலையும் சரக்கும் ஒண்ணா? காட்டு பிரியா காட்டு பிரியா. உங்களே பாரு அப்பா பாருங்கப்பா என்ன வார்த்தை பேசுறாருன்னு. என்னை பார்த்து காட்டு பிரியாங்கறாரு. லூசு. இந்த பாட்டு லூசு லூசு இங்க வா. இந்த பாட்டை எப்படி எழுதி வச்சிருக்காங்க? காட்டு ரோஜா காட்டு ரோஜா. ரோஜா தானே எழுதி வச்சிருக்காங்க. அன்னைக்கு வந்தது ரோஜா, அதனால காட்டு ரோஜான்னு பாடினாங்க. இன்னைக்கு வந்தது யாரு? ஓ மை காட், பிரியா. அதனாலதான் காட்டு பிரி. மொத ஆட்டத்துக்கு ஏன் மண்ட மசுறு போயிருச்சு இந்த புள்ள.
பாவம் இந்த பிள்ளைக்கு முடியலை. ஊசி போட்டு மாத்திரையை போட்டாவது நம்ம 2 பேரையும் பண்ண சொல்லியிருக்காங்க தொழில். ஏய் ஊசி போட்டு மாத்திரை போட்டாவது எங்களை பண்ண சொல்லியிருக்காங்க. ரொட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி நீ கெட்டுமா போகட்டுமா முறைச்சு நிக்கிற சின்ன குண்டி. என்ன சொன்ன என்ன சொன்ன? சின்ன கோவறது பாரு. சின்ன குட்டின்னு சொல்றப்ப இது திரும்பிருச்சுடா. அந்த குட்டி பிறண்டுருச்சு. வார்த்தை மாறிடுச்சு. வந்தாலும் பாடி மதுரை சுண்ணாம்பு தாடி போனாலும் பாடி புதுக்கூட கோவில தாண்டி. எனக்கே ஆடுது அந்த பிள்ளைக்கு ஆடாமையா இருக்கு. ஏன் ஆளுக்கு மூலமா அந்த எங்க அப்பண்டி போய் அடிச்சுக்க. இங்க பார் பாவம் முதல்ல இருந்து ஏன் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல. மோனிகா மோனிகா என்ன பாட்டி அது? அவங்க சிரிக்கிறாங்க. மோனிகா 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 அது மோனிகா இல்ல. அந்த பாட்டு இப்படி வராது. சோனியா சோனியா. சேர்ந்து போட்டாச்சு. தண்ணி தனியா போட்டுருமா? போடுங்க சொல்றேன். பாவம் உனக்கு உடம்பு சரியில்லை வேற, அதனால கம்மியா ஆடுற. அது இதோ இவ்வளோதையும் பண்ணி போட்டு கம்மியா ஆடுறியா? உள்ள வாடா உடனே வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பல பேத்த பார்த்திருக்கேன். இன்னைக்கு வந்த ஒன்ன போல இதுவரைக்கும் பார்த்ததில்ல, அதுவரைக்கும் பார்த்ததில்ல. அப்ப எது வரைக்கும் பார்த்திருக்கீங்க? பார்த்ததில்ல. என்னம்மா என்னை ஜெயிக்கிற? என்னம்மா என்னை ஜெயிக்கிற? ஏதோ பேசி மயக்கிற. நம்மள நடந்து வரும் ஜெபிரியா ஓ அட்டத்துல நீயும் காட்டு. வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வைக்காமத்தான் போறீங்களே ராசாவே, ஏ ராசாவே. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. எங்க கொண்டு போய் சங்கடி நிப்பாட்டுற? வெளியேற வேலையா இருக்காப்ல, அதனால அங்கிட்டு. சிவகாசி ரதியே, சிரிக்கின்ற ரதியே, உன்னை எந்த காலம் பார்த்தது தாயி, இவ அந்த கலாய் நன்றி நன்றி மச்சான், நன்றி மச்சான். வச்ச பார்வதி ராதடி தங்குரி மாறாதடி. சரியா வரே. நாடக அமைப்பாளர் யாரு? அவர்தான். அவர் ஒரு ரூபாயை கொடுக்குறாரு, ஏமாந்து போறியாமா? 1 ரூபா இல்ல 100 ரூபா சேர்த்து கொடுக்குறேன்னு இருக்காரு. நான் சேர்த்து விட்டா சேர்த்து கொடுக்குறேன்னு இருக்காரு. வச்ச பார்வதி ராதடி தங்குரி மாறாதடி. மாமாவோ பொண்ணு கொடு, ஆமா சொல்லி கொடு, அட சாமி போட்ட முடுக்கு உதாயா.
இருக்கா? உனக்கு மொட்டை நாக்கா? மயில் ஆடும் இல்லப்பா, மயில் ஆடி முடித்தவனும் ஓடும். ஓடும் மயில் ஓடும் பாறையில. மயில் ஆடும் அப்புறம் ஓடும். மயில் ஓடும் பாறையில் நாங்க அடி இருந்தோம். மதுரை மீனாட்சி ஹோட்டலில் மெடல் வாங்கி இருந்தோம். நான் கேட்கலாம் பார்க்குறேன். என்ன உனக்கெல்லாம் அறிவு இருக்கா முதல்ல? ஒரு பொம்பளை பிள்ளைய எவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்காங்க சபையில் போய் ஒரு பொம்பளை பிள்ளைய காலத்துக்கு வச்சுடுறிய. ஏமா உனக்காண்டி தான் பேசுகிறேன், பேசாமல் நீ அப்படியே ஓரமா நின்று. எவ்வளோ தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க. இது என்ன நாடு இது? இந்தியா. ஏய் இது தாய்நாடு. என்ன மொழி பேசுகிறேன் நம்ம? தாய்மொழி. உனக்கு உன்னை பெற்று போட்டது ஒரு அம்மா, ஒரு பெண்ணு தானே? உன் கூட பிறந்த ஒரு சகோதரிகள்லாம் வந்து பொண்ணு தானே? அறிவு இருந்தால் அந்த பிள்ளைய காலை தூக்க சொல்லுவியா நீ? உனக்காண்டி தான் பேசுறேன், உனக்காண்டி தான். எரும மாடு எரும மாடு எரும மாடு எரும மாடு ஒரு பொம்பளை பிள்ளைய போய் காலை தூக்கி ஆட சொல்றிய. கேட்க பார்க்க ஆள் நினைச்சியா நீ? எங்க அப்பா இருக்கா? நான் இருக்கேன், கவலைப்படாதம்மா நீ. எவ்வளவு தாய்மார்கள் உட்காந்து எவ்வளவு கூட்டம். பொம்பளை பிள்ளைய போய் உங்கள மாதிரி ஊருக்கு ஒரு ஆம்பளையாள் இருந்தா போதும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். தாய் குலத்தை மதிக்கணும் முதல்ல. கண்டிப்பா. ஆமா உண்மையிலே. ஏய் இங்க வா. அறிவு இருந்தா ரோசா இருந்தா அப்படி எல்லாம் செய்ய சொல்லுவியா? சூடு சொல்றனா இருந்தா ஏமா போனா போறேன். அவன் அறிவு கிட்ட போய் அவன் கிடக்குறப்ப பொடி பைய ஒரு காலை தூக்கி அட சொல்றேன். ஆமா நீ என்ன பண்றானா? என்ன செய்யணும்? ரெண்டு காலையும் தூக்கி ஆடு பாப்போம். லூசா பானி லூசானி பிரியா வா. ஆளே மூஞ்சி முகரையும் பாரு. ரெண்டு காலையும் தூக்கி ஆடா. ஏப்பா வாய் வரியா? உனக்கு சௌரியமா தானே? பொம்பளை பிள்ளை நம்மளே கூட்டு வந்து அசிங்கப்படுத்தி. பப்புனா இருந்தாலும் நான் நீ சொல்றது சரியான விஷயம் நான் ஏத்துக்க போறேன். ஆனா ரெண்டு காலையும் தூக்கி ஆட. பிரியா என்னங்க? 1000 தான் இருந்தாலும், ஏன் ஒரு 2000 தான் இருந்தாலும், ஏன் 3000 தான் இருந்தாலும், 4000 தான் இருந்தாலும், 5000 தான் இருந்தாலும், நம்ம ரெண்டு பேரும் நாடகத்துக்கு வந்திருக்க ஒரு நடிகர். நானே உன்னை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தினா தப்பா போயிடும். இப்ப பேசுற பத்தியா சோத்த திங்கிற மாதிரி. அந்த ஆளு கிடக்கட்டும், ரெண்டு காலையும் தூக்கணுமா? இங்க பார், நான் என்ன சொல்றேன்? எம்பெருமான் முருகப்பெருமான் துணை இருக்கார். என்னப்பா சொல்ற? நான் பேண்ட் போட்டிருக்கேன், லபக்குன்னு தூக்கிடுவேன். பேண்ட் போட்டிருக்கியா? அதான் ஒரே வாட அடிக்குதா? உன்னால பாவடை கட்டிட்டு தூக்க முடியாது. ஏய் உண்மையை சொல்லு. ஏமா இதை எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்த? அவன் சொல்றது உண்மை. நான் உள்ள என் பேண்ட காணோம் தெரிஞ்சு அந்த பையன் எடுத்து கட்டிட்டு வந்திருக்காப்ல. ஏன் இப்படி பேண்ட்? ஆமா வெக்கமா இல்ல உனக்கு? வாய் கிளியே பேசுற பொம்பளை இப்படி பாவடை எடுத்து கட்டிட்டு வந்திருக்கா? சரி நீ காலை தூக்கப்ப. காலை தூக்க. எப்படி நான் அப்படி தூக்க முடியும்? பாவடை கட்டிருக்கில்ல? பாவடை கட்டிக்கணும். பாவடை தான நீ கட்டிருக்க. பேண்ட் போட்டுருக்க, நான் பாவடை கட்டிருக்கேன். உன்னால தூக்க முடியாது. முடியாது. அண்ணே என்ன சொல்றேன்? என்ன நீ? இந்த பாவடை அவுத்து போட்டுட்டு இந்த துண்டை கட்டிட்டு தூக்கு. இவ்வளவு போதுமா? இப்ப இத விட சின்னது இருக்காப்பா? இவ்வளவு போதுமா? இது எந்த மூளைக்கு பேசாம கோமணத்தை கட்டிக்க சொல்ற. ஏய் அது உனக்கு செட் ஆகும், எனக்கு எப்படி செட் ஆகும்? காதல் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். எப்படி விட காதல் தெரியுமா? பத்தியா யோகத்தை பத்தியா? ஏய் உங்க காதலுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஏப்பா நீ காதல் பண்ற நேரத்துக்கு கீபோர்டு ஆன் ஆயிருக்குன்னா அண்ணா என்ன கொஞ்சம் பேஸ் லைட்டா வைங்க. என்னப்பா? ஹேய் ஹேய் ஏய் என்னாச்சு? வாட் இஸ் திஸ்? ஏன் ரெண்டு பேரும் மூஞ்சி ஒரு மாதிரி இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. சரிங்க. நன்றி. ரொம்ப நன்றி மொத உங்களுக்கு தான். போஞ்சது அங்கேனால தான் சொல்லிருந்தாங்கன்னா நான் அப்படி இருந்திருப்பேன். இல்ல அண்ணா உதவி பண்ண ரொம்ப நன்றி. இந்த சிரமத்தில நமக்காக அதை ரெடி பண்ணி ஆயிடுச்சா? அப்பா நன்றி. தெரியுனே. நாட ஆரம்பிச்சது லேட், இடையில வேற இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை ஆகி இப்படி ஆகி போயிருச்சு. நீங்களே சொல்லலாம் அப்படி. அண்ணே ஏராசா அப்படி சொல்றீங்க. இல்ல. பக்கத்துல ஒருத்தர் எப்படி உட்கார்ந்து அழகா தூங்குறாரு அதே மாதிரி தூங்க, நான் அப்புறம் எழுப்பி விடுறேன். சரி. இல்ல அவர் விதியேன்னு கீழே குமிஞ்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி.
என்னடி ராக்க அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நினைப்பு நின்று கொழுங்குதடி அப்படி இல்லப்பா அப்படி இல்லப்பா தெய்வான சக்களத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி தெய்வான தக்களத்து வள்ளி குரத்தி நம்ம கதையிலும் இருக்குதடி அந்த சிங்கார மதுரையின் வெள்ளையம்மா